வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2026ல் வந்து அந்த ஸ்பெஷல் பாண்ட் அந்த சப்சிடிஸ்க்காக இஷ்யூ பண்ணது லாஸ்ட் பேமெண்ட் வந்து இந்த பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாதத்தில் வருது. அதோட தொகை கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபா வருது. இது 2024ல் வந்து அந்த செப்டம்பர் டிசம்பரை ஒட்டி அவங்க பண்ணின இதுக்கு ஈக்குவலாக வருது. அதை நம்ம பார்த்துருவோம். அந்த சப்சிடிஸ்க்காக கொடுத்த பாண்டோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ 2026ல் பிப்ரவரி அண்டு மார்ச், அதாவது Q4 ரிசல்ட் வரக்கூடிய கட்டத்தில் இவங்களுக்கு டோட்டலாக பாண்டு வந்து பேமெண்ட் டியூ வந்து 36,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த 36,000 கோடினா அப்படியே 100% ஐஓசிஎலுக்கு வரப்போகிறது இல்லை. மொத்தம் 3 கம்பெனி, ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல். ஐஓசிஎலுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 66% இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து அதுக்கு ஈக்குவலான ரேஷியோ 60லேருந்து 66% ஐஓசிஎல் உடைய பார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு தான் இண்டென் நிறைய கொடுத்துருக்குறேன், அவனோடதுலாம் இருக்குது. சரி, இப்போ இது எந்த அளவுக்கு இவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்னாக்க 2024 டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட இவங்க வந்து 21,000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதே 60% நம்ம மினிமம் போடுவோம். 60% போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 20,000 கோடி ரூபான்னு ரவுண்ட் அப் பண்ணிட்டு பண்ணாக்குன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 கோடி ரூபா கிட்டக்க ஐஓசிஎலுடைய கான்ட்ரிபியூஷன் பேமெண்ட் மாத்திரமே இருக்கும். அப்போ 2024 டிசம்பரோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த Q4 2025-26ஓட Q4 இந்த மார்ச்சோட ஏர்னிங்ஸில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, அப்போ அதில் நெகட்டிவ் போயிருந்துச்சுன்னா அதே அளவுக்கு இப்போ நெகட்டிவ் போகுமா அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ஒரு வருஷ காலத்தில் இவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கூட இருந்திருக்கலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2024 டிசம்பரில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மார்ச் மாதத்துடைய ரிசல்ட்டும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற ரிஸ்க்கை அந்த 2024 செப்டம்பர் அண்டு டிசம்பரோட கம்பேரிசன்ஸ், அதை எந்த அளவுக்கு அவங்களோட EPS அடி வாங்கியிருக்குங்கிறத நம்ம அந்த ஃபினான்ஷியல் செக்ஷன் வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டை 173ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 163ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய PE வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் PEக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் PEக்கும் சரி ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெக் டிடிஎம்மும் சரி, பெக்கி ரேங்கிங்கும் சரி 0.2 பாசிட்டிவாக இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இப்போ 0.3 மைனஸில் போயிருக்கு. ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 50யோடன்னு பார்க்கும்போது போன வருஷம் 23% கொடுத்துருக்குறாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. தென் பீட்டா ஸ்கோர் வந்து 0.93ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4% தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2026-27 வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிட்டு 26-27க்கு ஒரு 4% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறோம். EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026 108%, அது கிட்டத்தட்ட டபுள் ஆகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அது வந்து கெயின் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 2024 செப்டம்பர் அண்ட் டிசம்பர் இந்த இதை நம்ம பார்க்குறோம். செப்டம்பர் மாதத்துக்கு கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு 8,000-9,000 கோடி ரூபா கிட்டக்க கொடுத்தான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 10,000 கோடி ரூபா கொடுத்தான்.
செப்டம்பர் மாசத்துக்கு 10,000 கோடி ரூபா குடுத்தான். 10,000 கோடி ரூபா குடுத்தது பார்த்தோம்னாக்க, அப்படியே நெகட்டிவ் இபிஎஸ்ஸா போயிருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசத்துக்கு கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபா குடுத்தான். அந்த 21,000 கோடி ரூபா குடுத்ததுக்கும் பிறகும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1.5 பாசிட்டிவா இருந்திருக்கு. அப்ப இந்த தடவ 36,000 கோடி ரூபா அப்படிங்கும்போது, ஐஓசிஎல் மாத்திரமே குடுக்க போதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 60-66% இவனுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால, அந்த போர்ஷன் தான் இவனுக்கு வரும். ஸோ, இப்ப இந்த சைடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து இப்ப எடுத்திருக்கக்கூடிய, அதாவது இப்ப டிசம்பர் மாசம் எடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து Q4க்கு கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். Q3க்கு இந்த பிரச்சனை இல்ல. Q4க்கு தான் நம்ம இந்த பிரச்சனை. ஸோ, இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க கவனத்துல பார்க்குறோம். பிரேக் பாயிண்ட் வந்து 159. இப்ப பிரேக் பாயிண்ட்ட ஒட்டி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறான். சப்போஸ் வந்து இந்த ரிசல்ட் Q3யோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு Q4ஓட இதுல இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, இவன் சப்போஸ் வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க, S1 143லேருந்து 149, S2 95லேருந்து 113, S3 79லேருந்து 85. சப்போஸ் புல்லிஷ் ட்ரெண்ட்ல கொண்டு போனா அப்படின்னு சொன்னாக்க, பிரேக் பாயிண்ட் 159 மேல உடைச்சு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்ததுன்னா, R1 188லேருந்து 206, R2 216லேருந்து 222, R3 252லேருந்து 270. ஸோ, இப்போ நம்ம கவனமா அந்த எல்லா ரிஸ்கையும் கன்சிடர் பண்ணி கவனமா நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.